நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேங்கிறதுல வந்து டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு போல இருக்கே சார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அமித்ஷா, எடப்பாடி இல்லையே. எடப்பாடி சொல்லிட்டாரு, நான் அதாவது டிடிவி தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டார. இனிமேல் கூட்டணிக்குள்ள அவர்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்க வேண்டியது அமித்ஷா. எடப்பாடி கவலையே கிடையாது. நீங்க இவர் என்ன ஒன்னா பண்ணலாம். நான் கேட்குறேன், எப்போ வெளியே போயிருக்கோம்? ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை ஐடிசி கிராண்ட் சோலால கூட்டணி உறுதி, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதின்னு சொன்ன பிறகு ஏன் வெளியே போல? இந்த கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அப்புறம் ஏன் வெளியே போல? ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு அண்ணாமலை தலைவராக இருந்த போது நன்றாக செயல்பட்டார், நயினார் வந்து நன்றாக செயல்படவில்லை, இதெல்லாம் ஏன் இப்போ வருது? நயினார் தலைவராக போட்டது எனக்கு பிடிக்கல, அதிமுக கூட்டணிக்குள் வந்தது பிடிக்கல, நான் வெளியேறேன், ஏன் சொல்ல? ஏன் சொல்ல? நீ சொல்லுங்க, எதுக்காக இப்போ வாய் திறக்கிறீங்க? என்ன டிமாண்டு? என்ன டிமாண்ட்? என்ன டிமாண்ட் வைக்கிறாரு சார்? எனக்கு தெரியாது. ஓகே, அவருடைய டிமாண்ட் நம்ம எப்படி தெரியும்? அதாவது அண்ணாமலை தூண்டி விட்டாரா அல்லது இவராகவே இப்படி வெடித்து கிளம்புகிறாரா நமக்கு தெரியாது. அந்த பஞ்சாயத்துக்குள்ள போக முடியாது. நேற்று வரை சரியாக இருந்த அந்த கூட்டணியில் ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இடையில சொன்னார், 2-3 விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டேனார். இப்போ எதுக்கு டெய்லி சொல்றாரு? டெய்லி பிரஸ் மீட்ல முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள ஒரு முறை சொன்னா போதுமே, எதுக்கு சொல்றாரு? எதுக்கு டெய்லி சொல்றீங்க? என்ன நோக்கம்? அதாவது இந்த கூட்டணிக்குள் வந்த பிறகு, அதிமுக இந்த கூட்டணிக்குள் வந்த பிறகு பிரதமரை இங்க வந்து வரவேற்கும் போதோ அல்லது சென்ட் ஆஃப் பண்ணும் போதோ டிடிவி கூப்பிடல, ஓபிஎஸ் கூப்பிடல, இந்த பிரச்சனை. சரி, இதற்கு பிறகு டிடிவி இப்போ முரண்டு பிடிக்கிறார்ல, இது ஓபிஎஸ் வந்து கூட்டணி வெளியே வந்து யார் ஃபர்ஸ்ட் அறிவிச்சது? ஓபிஎஸ் தான் அறிவிச்சாரு. ஓபிஎஸ் அறிவித்த பிறகு அவர் வராரு. அப்ப என்ன அர்த்தம்? இதன் பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையா? எனக்கு எப்படி சார் தெரியும்? என்னோட கணிப்பு அது.